இந்த டேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்ம வந்து பென்ட்ரைவை இன்புட் பண்ணிட்டு இந்த டிசைன் வந்து இந்த கிளாத்ல எந்த சைடு வேணுமோ அங்க அழகா பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம். அப்படியே எம்ப்ராய்டரிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே உங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணி இந்த டிசைன்ஸ்லயே பாத்தீங்கன்னா yellow ரன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் ரெட். எவ்வளவு கலர்ஸ் நம்ம இங்க இன்புட்டா கொடுக்குறோமோ ஒரு கலர் முடிய நெக்ஸ்ட் கலருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாரில எம்ப்ராய்டரி ஒர்க் பிளஸ் கட் ஒர்க் ரன் பண்ணிருக்கோம். இந்த பிளவுசஸ் பாத்தீங்கன்னா பீட்ஸ்ல ரன் பண்ணிருக்கோம். இந்த சுடி வந்து கார்டிங் பிளஸ் சீக்வன்ஸ். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோன் டிவைஸ். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம எம்ப்ராய்டரா கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி ரன் பண்ண முடியும். இது மாதிரி நீங்க பிலோக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ரன் பண்ணலாம். டி-ஷர்ட், ஷர்ட் பேக்கெட் இது மாதிரி லோகோஸ் ரன் பண்ணனும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். மேனுவலா ரன் பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் ரன் பண்றதுக்கே உங்களுக்கு 3 to 4 days ஆகும். பட் நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா பர் டேக்கு 5 ல இருந்து 8 பிளவுசஸ் ரன் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு நீங்க 2000 ல இருந்து 3000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இங்க இருக்குல்ல இந்த மிஷினை வச்சு டெய்லி 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா தான் சிஸ்டர் வந்திருக்காங்க. சிஸ்டர் வணக்கம். ஓகே, அப்படி நம்ம கம்பெனியை பத்தியும் சொல்லிருங்க. நம்ம ஆபீஸ் நேம் வந்து ஜூலி எம்ப்ரோடெக் பிரைவேட் லிமிடெட். சிஸ்டர், இப்போ நம்ம கம்பெனில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? எம்ப்ராய்டரிங் மிஷினை ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 4 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். எம்ப்ராய்டரிங் மிஷின்ல 4 வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு எம்ப்ராய்டரிங் மிஷினா என்னன்னு தெரியாம இருக்கும், அதுல என்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம்ன்றது தெரியாம இருக்கும். சோ நம்ம டீடைலா இந்த வீடியோல காட்டிடலாங்களா? பண்ணிடலாம். ஓகே, சோ நீங்க வந்து ஒரு ட்ரெய்லரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஏர்ன் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதா. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே ஒரு டெமோ பாத்துறலாங்க. இந்த எம்ப்ராய்டரி மிஷின்ல பாத்தீங்கன்னா எல்லா வகையான எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ண முடியும். இங்க டேப் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த பென்ட்ரைவ் மூலமா டிசைனை இன்சர்ட் பண்ணிட்டு மொத்தம் உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓ, இதுல இப்ப நம்ம பென்ட்ரைவ்ல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துரும். எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இந்த அம்மன் டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு எம்ப்ராய்டரியா கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பேஜ்ல போயிட்டு நமக்கு என்ன டைரக்ஷன் வேணுமோ நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ, டைரக்ஷன்னா இப்போ அந்த இமேஜோட டைரக்ஷனே மாத்திக்கலாம். இமேஜோட டைரக்ஷனே 8 டைரக்ஷன் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க. தேர்ட் பேஜ் போறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தம் இந்த டிசைன்ஸ்ல வந்து 17 கலர்ஸ் இருக்கு. 17 கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த டிசைன் வந்து இந்த கிளாத்ல எந்த சைடு வேணுமோ அங்க அழகா பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓ, இப்போ ஸ்டார்ட் கொடுத்தா இது பண்ணிடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன். ஒவ்வொரு நீடிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் லோட் பண்ண முடியும். அது மாதிரி மொத்தம் 12 நீடில் இருக்கு. நம்ம 12 கலர் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. எவ்வளவு கலர்ஸ் நம்ம இங்க இன்புட்டா கொடுக்கறோமோ ஒரு கலர் முடிய நெக்ஸ்ட் கலருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடுங்களா? சேஞ்ச் ஆயிடும். இந்த டிசைன்ஸ்லயே பாத்தீங்கன்னா yellow ரன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் ரெட். சோ ஒரு கலர் ஃபினிஷ் ஆக நெக்ஸ்ட் கலர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா. அந்த டிசைன்ல எவ்வளவு கலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஓகே, இப்போ கஸ்டமருக்கு முதல்ல வர கேள்வி த்ரெட் ஏதாவது அறுந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். த்ரெட் இதுல இருக்குங்களா? த்ரெட் கட் ஆகுறது உங்களுக்கு ரேர் தான். டென்ஷன் சப்போஸ் கரெக்டா இல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு த்ரெட் கட் ஆகும். இல்ல த்ரெட் பின்னாடி டைட்டா வந்தாலும் கட் ஆகும். சோ அப்படி த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா என்ன நீடில்ல கட் ஆகுதோ அந்த நம்பர் உங்களுக்கு இங்க மானிட்டர்ல வியூ ஆயிரும். சோ அத மட்டும் நம்ம ஃபார்வர்ட் கொடுத்து த்ரெட் போட்டுட்டு ஃபார்வர்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓகே. இப்போ 4th வந்து கட் ஆயிருக்குனா 4th நாங்க காட்டிடுங்க. உங்களுக்கு என்ன நீடில் நம்பர்ல கட் ஆயிருக்கோ அது அப்படியே உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த மிஷினை வச்சு என்னென்ன எம்ப்ராய்டரிங்லாம் பண்ணலாங்க? எல்லா வகையான எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாரில எம்ப்ராய்டரி ஒர்க் பிளஸ் கட் ஒர்க் ரன் பண்ணிருக்கோம். ஓகே. ஓ, சாரிலயே பண்ணலாம். சாரி ஃபுல்லா இதெல்லாம் மிஷின்ல பண்ணதுதாங்களா? இதெல்லாம் மிஷின்ல பண்ண எம்ப்ராய்டரி ஒர்க். இது கூடவா? ஆமா, இது இந்த கட் ஒர்க் கீழ இருக்கிற சிம்பிள் எல்லாமே மிஷின்ல ரன் பண்ணது. ஓகே. இது பாத்தீங்கன்னா நார்மல் எம்ப்ராய்டரி மிஷின்ல ரன் பண்ற ஒர்க். இதே மாதிரி ஆரி ரிலேட்டடா போகணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து செப்பரேட்டா டிவைசஸ்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பீட்ஸ் டிவைஸ். இது வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா மிஷின் கூட செப்பரேட்டா அட்டாச் பண்ணி கொடுப்போம். இதுல வந்து அவங்க பீட்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு மிஷின் போட்டா எல்லா வேலையுமே பண்ணிக்க முடியுங்களா இல்ல எப்படிங்க? இந்த ஒரு டிவைஸ் மொத்தம் எங்க கிட்ட 7 டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்கு. அவங்க எந்த டிவைசஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ ஒரு மிஷின்ல மேக்ஸிமம் 2 டிவைஸ் அட்டாச் பண்ணிக்க முடியும். சோ அந்த டிவைஸ் அட்டாச் பண்ணிட்டோம்னா அது ரிலேட்டடான ஒர்க் அவங்க பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளவுசஸ் பாத்தீங்கன்னா பீட்ஸ்ல ரன் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த சுடி வந்து கார்டிங் பிளஸ் சீக்வன்ஸ். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோன் டிவைஸ். ஓகே. சோ ஒவ்வொண்ணுக்கும் ஒரு டிவைஸ் இருக்கு. ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு டிவைஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். அது எது வேணுமோ உங்க மெஷின் கூடயே அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஃபியூச்சர்ல கூட அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி துணில எம்ப்ராய்டரிங் பண்றது ஓகே. இத தவிர வேற என்னலாம் பண்ண முடியுங்க இதுல? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம எம்ப்ராய்டரா கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி ரன் பண்ண முடியும். இது எம்ப்ராய்டரிங் மிஷின்ல பண்ணது. எம்ப்ராய்டரி மிஷின்ல ரன் பண்ணது. ரொம்ப அழகா இருக்குங்க. இதே மாதிரி வேற என்ன பண்ண முடியுங்க? இது மாதிரி நீங்க பிலோக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ரன் பண்ணலாம். ஓ, இதுல இந்த மிஷின்ல பண்ணதுதான். இந்த மிஷின்ல பண்ணதுதான். ஓகே. இது மட்டும் இல்லாம இது மாதிரி சாமி போட்டோவை எம்ப்ராய்டரி பண்ணனாலும் நம்ம பண்ணலாம். ஆனா இது பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரியே ஃபீல் ஆகும். ஓகேங்க. ஆனா இது எம்ப்ராய்டரிங் ஒர்க் எம்ப்ராய்டரியில பண்ணதான். இது மட்டும் இல்லாம நீங்க கர்ச்சீஃப், டர்க்கி டவல், அதுக்கப்புறம் டி-ஷர்ட், ஷர்ட் பேக்கெட் இது மாதிரி லோகோஸ் ரன் பண்ணனும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நீங்க மிஷின்ஸ் மட்டும் தான் சேல் பண்றீங்களா இல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு பல்கா எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா அதுவும் பண்ணி தருவீங்களா? நாங்க எங்க சைடுல இருந்து ஜாப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிரைஸ் வந்து 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப டெய்லர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மிஷின் இல்லீங்களா? கண்டிப்பா. இப்போ அவங்க வந்து மேனுவலா ரன் பண்றாங்க அப்படின்னா
ஒரு ப்ளவுஸ் ரன் பண்ணுறக்கே உங்களுக்கு 3 to 4 days ஆகும். பட் நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 5 to 8 ப்ளவுசஸ் ரன் பண்ண முடியும். ஸோ வந்து டெலிவரியும் அவங்களுக்கு 5 to 8 ப்ளவுசஸ் கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வருவாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைடு அதிகமாக இருக்கும். இன்கமும் அதிகமாகும். ஓகே, அப்போ இதில் 2 பெனிஃபிட் இருக்கு. டைமிங்கும் சேவ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணும்போது காசு தனியாக கொடுக்கணும். அதுவுமே இல்லாமல் அந்த மேன் பவரும் தேவைப்படாது. ஓகே, இப்போ இந்த மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 to 3000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு 6 to 8 monthsலேயே வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ இந்த மிஷின் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குங்க? டெய்லர் ஷாப் ரன் பண்ணுறவங்களுக்கு, புட்டிக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிங்கிள் ஹெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்மெண்ட் யூனிட் வச்சிருக்கவங்களுக்கு மல்டி ஹெட் யூஸ்ஃபுல்லாக. மல்டி ஹெட்டும் இருக்குது இதில். வேணும்னா 2 ஹெட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஹெட் 4 head 6 head அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். 20 heads வரைக்கும். இப்போ நம்ம கிட்ட 4 டைப் ஆஃப் மிஷின் இருக்குன்னீங்க. இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இன்னும் வேற என்னென்ன டைப் இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல், அட்வான்ஸ் மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல் வந்து மிட் மாடல் MY. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் வருங்க? இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டிங் ஸ்ட்ரக்சர் தான். ஆர்பிஎம்மும் பார்த்தீங்கன்னா 1200 RPM இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணும்போது அது ஷார்ட் ஆக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும் இந்த மாடல். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது பேஸ் மாடல். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்த மாடல். இது வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சர். RPM பார்த்தீங்கன்னா 1000 RPM இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மல்டி ஹெட், டபுள் ஹெட். ஓகே, மல்டி ஹெட்னா என்ன? இப்போ ஒரே டைம்ல 2 இது வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நம்ம அட் a டைம்ல 2 டி-ஷர்ட் ஆர் லோகோ பிரிண்ட் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் கார்மெண்ட்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கார்மெண்ட் சைடு போறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மிஷின்ல மேக்ஸिमम எவ்வளவு ஹெட் வரைக்கும் அட்டாச் பண்ணலாங்க? 20 ஹெட்ஸ் வரைக்கும் நம்மளால 20 ஹெட் அட்டாச் பண்ணலாம். அது நீங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருவீங்களா? நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த மிஷின்ஸ் வாங்கும்போது வேற ஏதாவது அடிஷனலா ஃபிட்டிங் நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா இல்ல? இந்த மிஷின் இப்போ நீங்க போறீங்க அப்படின்னா இதுக்கு 5 செட் ஆஃப் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டூல் பாக்ஸ் வந்துரும், பென் டிரைவ் வந்துரும், பாபின் வைண்டர் மிஷின் வந்துரும். ஓகேங்க, இப்போ இதுக்கு பவர் கன்சம்ப்ஷன்றது எவ்வளவு வருங்க? 5 to 8 ஹவர்ஸ்க்கு ஒரு யூனிட் போகும். 8 மணி நேரம் ஓட்டினா ஒரு யூனிட் தான் கன்சூம் ஆகும். சூப்பர். அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்குங்களா அதுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வரும்போதே எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் மார்னிங் வந்து டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் மட்டும் ட்ராப்ஸ் போடணும். ஓகே, 2 days ஒன்ஸ் ஆயில் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரேர் தான். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 1 year ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் வாரண்டியும் இருக்குது. 1 year ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் வாரண்டி இருக்குங்க. இப்போ இந்த மிஷினோட காஸ்ட்லாம் எவ்வளவு வருங்க? இப்போ பேஸ் மாடல் ஜெயில் பாத்தீங்கன்னா 3,90,000. ஓகேங்க. மிட் மாடல் MY பாத்தீங்கன்னா 4,60,000. ஓகேங்க. டாப் மாடல் TM பாத்தீங்கன்னா 4,90,000. ஓகே, இத தவிர மறுபடியும் இந்த டிவைசஸ், அந்த ஹெட், இது எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ்ன்றது வரும். சிஸ்டர், ஆனா மிஷின்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம் தான். ஆனா இதுல என்னன்னா வைங்களா, இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த டிசைன்ஸ்லாம் நிறைய பேருக்கு பண்ணவே தெரியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எங்க சைடுல இருந்து நாங்க EMCAT ஒரிஜினல் சாஃப்ட்வேர் லைசென்ஸ் கீ ப்ளஸ் 4000 டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அதோட எடிட்டிங் கிளாஸ் ட்ரைனிங் உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுத்துருவோம். அதுவே நீங்களே கொடுத்துருவோம். ஒவ்வொரு கிளாஸ் மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸஸும் சாட்டிஸ்ஃபைன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணுவோம். ஸோ அதில் அவங்க ஆல்டர்னேட் பண்ணி மிஷினில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த மிஷினை பற்றியான டெமோ ஏதோ கொடுப்பீங்களா? அவங்க டேரெக்டாக வருவாங்க, அப்படின்னா வீடியோ கால் டெமோ அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கவங்க மேக்ஸிமம் டேரெக்டாக வந்து மிஷின் 3 மாடலுமே பார்த்துட்டு எது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை அவங்க புக் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ இதையே வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்குலாம் அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டீலர்ஷிப் கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வில்லிங் இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம், டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த மிஷினையே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னாலும் டீலர்ஷிப்பும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தாராளமாக வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சிஸ்டர், நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.